என் தங்கப்பிள்ளையே, மங்கள செவ்வாய்க்கிழமையினுடைய வெற்றி விடியலில் உன் தாயானவள் உனக்கான ஒரு வரத்தோடு உன் முன்னால் வந்திருக்கிறேன். இந்த வரம் என்ன தெரியுமா? உன்னால் ஆபத்தில் இருக்கின்ற ஒருவரை காப்பாற்றக்கூடிய வரம், உன்னை நம்பி இருக்கின்ற ஒருவருக்கு உதவி செய்யக்கூடிய வரம். என்னவென்று நான் சொல்லும் வரை சற்று பொறுத்திருந்து கேட்பாயா? இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நான் நடத்துவதற்கான காரணம் என்னவென்று நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு இருக்கிறது. என்ன நடந்து விட்டது என்பதும் ஏது நடந்து விட்டது என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உனக்காக என்றுமே நான் உன்னோடு வருகின்ற இந்த காலம் இனி அத்தனையிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் எதையும் நினைத்து நாம் வருந்தி கொண்டிருக்காமல் நமக்கான ஒன்றை நாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நாம் மறக்கக்கூடாது. மனதளவில் நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாமும் நடத்துகிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே நாம் யோசிக்கும் நேரம் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல அதிர்ஷ்டம் நம்மை வந்து சேர வேண்டும் அல்லவா? உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எதையுமே நாம் தாங்கிக் கொள்ளும் ஒரு மன வலிமையில் நிற்கும் பொழுது, நமக்கான பிரச்சனைகளை நாமாகவே தீர்த்து கொள்ளும் முடிவில் இருக்கும் பொழுது, நிச்சயமாக நம்மால் மற்றவர்களின் பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுக்க முடியும் என்பதுதான் உண்மை. மற்றவர்கள் வாழ்க்கையில் நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக நடத்திவிட முடியும் என்பதுதான் உண்மை. ஒவ்வொன்றையும் தெரிந்தும் புரிந்து கொண்டும் நாம் வாழக்கூடிய இந்த நேரங்களை எல்லாமும் நாம் உறுதிப்படுத்தி கொண்டு எப்பொழுதும் தெளிவோடு இருக்க வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. எந்த நிலையானாலும் உனக்காக நான் வருகின்ற இந்த நேரத்தில், உன்னை தொடரும் இந்த விஷயத்தில் எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்க நான் துணை இருப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வராகியானவள் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஆச்சரியங்களை கொடுக்க நினைப்பதோடு மட்டுமல்லாமல், உனக்கான வெற்றியையும் என்னவென்று நான் கொடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது என்னவென்று நீ உணரும் போது உனக்கு வேண்டியது போல எல்லாமும் சரியாகவே நடக்கும். நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த இடத்தில் எல்லாமும் உனக்கு பிரச்சனைகள் வரத் தொடங்கியதோ அந்த இடத்தில் எல்லாமும் இந்த வாழ்க்கை மேலும் பல நம்பிக்கை உணர்வை உனக்குள் என்னவென்று கொடுத்துவிட ஆரம்பித்து விட்டது என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதையும் யோசிக்கும் பொழுது நமக்குள் 1000 குழப்பங்கள் வந்தாலும் இந்த குழப்பங்களை எல்லாமும் தீர்த்து என் பிள்ளை எப்பொழுதும் நீ மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. உன்னை இப்படியே நான் விட்டுவிட மாட்டேன். இதுபோன்ற நிலையிலேயே உன்னை நான் வைத்திருக்கவும் மாட்டேன். அடுத்த கட்டத்தை நோக்கி நீ நகர வேண்டும். மற்றவர்களிடம் நாம் உதவி கேட்டது போக நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு முன்னேற வேண்டும் அல்லவா? எதையுமே செய்ய துடிக்கும் இந்த நேரம் இனி உனக்கான தேவைகளை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மால் எந்த அளவில் நின்று ஒருவருக்கு உதவிகளை செய்ய முடியும் என்பதனை நாம் புரிந்து கொள்ளும் இந்த நேரம், இனி அடுத்து நடக்கும் விஷயங்களினால் நீ சரியாக எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ என்னவென்று சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்கக்கூடாது. இதுபோல ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடத்திவிடப்படும் இந்த நேரம் இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி முழுமையாகவும்
என் பிள்ளை, நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரங்கள் முழுமையிலும் என் பிள்ளை, ஒரு நம்பிக்கையை நீ உணர்ந்து விட வேண்டும். சுற்றி நடப்பது எல்லாமும் என்னவென்று நாம் புரிந்து கொள்ளும் இந்த நேரத்தில் இனி உனக்கு நல்லது நடப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் அல்லவா? நல்லதொரு புரிதல் உனக்கு நல்லதாகவே நடக்கும். நல்லதொரு தெளிவு எப்பொழுதும் உனக்கு சந்தோஷமாகவே கிடைக்கும். எதிலுமே நம்முடைய விருப்பங்கள் நமக்கு நிச்சயமான ஒன்றை நடத்தட்டும். ஆசைப்பட்ட நிலையில் என் பிள்ளையின் வாழ்க்கை என் குழந்தைக்கு ஒரு அமைதியை கொடுக்கட்டும். மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது அப்பொழுது அந்த மனது அடைகின்ற அமைதி, அப்பொழுது அந்த மனதிற்கு கிடைக்கின்ற நிம்மதி நிச்சயமாக இனி என்னவென்று உனக்கே உன்னை தெரிய வைக்கும். நீ யார் என்று புரியாமல் தான் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். உன்னை யார் என்று உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக சரியாகவே அறிமுகப்படுத்தி கொடுக்கத்தான் போகிறது. உன்னை தேடி வரும் பல விஷயங்களை இனிமேல் என் பிள்ளை ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லது வேண்டியும் உனக்கு நடத்துவது வேண்டியும் எல்லாமும் உன்னை இனி தேடி வரும் காலங்களில் உனக்கான ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் உன் விருப்பங்கள் உனக்கு நிச்சயமான ஒன்றை நடத்தி கொடுக்கட்டும். வராகி, உன்னை ஒரு மேன்மையுள்ள ஒரு பிள்ளையாக மாற்ற நினைக்கிறேன். உன்னிடம் வந்து உதவி என்று நின்றால் நிச்சயமாக அதை உன்னால் கொடுக்க முடியும் என்ற ஒரு நிலையில்தான் நான் இனி உன்னை வைத்திருக்க போகிறேன். அதிலும் குறிப்பாக ஆபத்திலிருந்து ஒருவரை காப்பாற்ற முடியும் என்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு நான் கொடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக இந்த நேரத்தில் இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ சரியாகவே புரிந்து கொள்ளும் நேரம் இது. எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ தெளிவோடு புரிந்து கொள்ளும் நேரம் இது என்பதனை நீ மறக்காது. தேவையில்லாமல் எதையும் தாண்டி உனக்கு நான் கொடுத்திட்ட இந்த விஷயங்களை இனிமேலாவது நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. அம்மா, நமக்கே இங்கு வாழ்க்கையில் எல்லாமும் தலைகீழாக இருக்கும் பொழுது நாம் எப்படி இன்னொருவருக்கு உதவி செய்ய முடியும் என்று நீ கேட்கலாம். முடியும் என்பது நம்பிக்கை, முடியாது என்பது நம்பிக்கை அல்லவா? நீ நம்பிக்கையோடு இருந்து உனக்கு நான் கொடுக்கும் இது போன்ற உயர்ந்த பதவிகளை நீ சரியாக பெற்றுக்கொண்டால், சரியாக எதையும் தெரிந்து கொண்டால் உனக்கு நல்லது நடப்பதை என்றும் என்றும் என்றென்றும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறக்காது. இந்த தேவைகளை நீ உணர்ந்து கொள்ளும் இந்த காலம் இனி உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நம்பிக்கைகளையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்வாய். நிச்சயமாக எதையும் நீ தெளிவாக உணர்ந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காது. நான் இருக்க வேண்டி உனக்கு எதுவுமே இனி கொண்டு வந்து கொடுக்கும் இந்த நேரம் அத்தனையையும் நீ ஒவ்வொன்றாக புரிந்து கொண்டால் அது போதும். நடந்து முடிந்தது எதையுமே யோசித்து என் பிள்ளை கலங்காதே. நடப்பதிலிருந்து இனி உன்னால் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு நல் மாற்றத்தை கொண்டு வர நீ தயாராகிவிடு. உன்னை தேடி தேடி நான் உனக்கு தரும் இது போன்ற விஷயங்களை முழுக்க முழுக்க நீ என்னவென்று உணர்ந்து விடு. நீ ஏதுவென்று தெரிந்து நடந்து கொள். பல நல்ல காரியங்களை நாம் எப்பொழுதும் எதிர்கொள்ளும் இந்த நேரம் சரியானதொரு புரிதலோடு இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் எதையாவது யோசித்து இனி எப்பொழுதும் கலங்க வேண்டிய தேவையே இருக்காது. ஒருவருக்கு, தகுதியான ஒருவருக்கு நிச்சயமான உதவி உன்னிடத்திலிருந்து கிடைக்க பெறும் பொழுது
அந்த உதவியினால் அவர்கள் காலம் முழுமைக்கும் உனக்கு நன்றி உள்ளவராக இருப்பார்கள் என்பதனையும் நீ எதிர்பார்க்க கூடாது. செய்கின்ற உதவியை எப்பொழுதும் பலன் எதிர்பாராமல் நாம் செய்ய வேண்டும். உன்னோடு இருக்கின்ற ஒருவர் சில காலமாகவே ஒரு சில பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறார். பண சம்பந்தமான பிரச்சனைகளில் இவருக்கு பல சோதனைகள் இருக்கிறது. அதே நேரம் வாழ்க்கையில் அவர்கள் வாழ்க்கை துணையினாலும் அவர்களுக்குள் ஏகப்பட்ட மன பிரச்சனைகள் இருக்கிறது. நான் உன்னை அவர்கள் வாழ்க்கைக்குள் நுழைந்து எந்த ஒரு செயலையும் செய்ய சொல்லவில்லை. அவர்கள் வாழ்க்கைக்குள் புகுந்து எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களுக்கு நான் செய்ய சொல்லவில்லை. அவர்களுக்கு பண உதவியை அள்ளி கொடுக்க சொல்லவும் இல்லை. என் குழந்தையே, அவர்களிடம் நீ இருக்கிறாய் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்க சொல்கிறேன். இவர்களுக்காக எதையும் செய்ய நீ இருக்கிறாய் என்ற ஒரு நம்பிக்கையை நான் கொடுக்க சொல்கிறேன். எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்ற ஒரு உணர்வை அவர்களுக்கு நான் கொடுக்க சொல்கிறேன். எது நடந்தாலும் எல்லாவற்றிலும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் அத்தனை விஷயங்களும் சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதனை நான் உன்னிடத்தில் சொல்லச் சொல்கிறேன். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாமும் தாண்டி என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் நான் இருக்கின்ற இந்த காலத்தை நீ கட்டாயமாக புரிந்து கொண்டால் அது போதும். மேலும் மேலும் பல வெற்றியையும் பல நம்பிக்கைகளையும் நீ கொண்டு வந்து சேர்த்து விட்டாலே அது போதும். நடப்பது எல்லாமும் நன்மைக்கே என்று நீ புரிந்து கொள்ளும் இந்த காலத்தில் இனி எப்பொழுதும் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வராகி சொல்ல சொல்ல உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கட்டும். அம்மாவின் அன்போடு உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் தெளிவாகவே உனக்குள் உண்மைகளை உருவாக்கட்டும் என்பதனை நீ மறக்காதே. மேலும் இனி உனக்கு என்ன தேவை இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் நான் ஒவ்வொன்றாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் பிள்ளையினால் ஒருவரின் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கிறது எனும் பொழுது, என் பிள்ளையினால் ஒருவரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கிறது எனும் பொழுது, இவை எல்லாவற்றையும் நான் மாற்றி கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் உனக்கான ஒன்றை கொடுக்க நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் சில விஷயங்களில் நீ எதை எதை உணர்கிறாய் என்பதனை பொறுத்துதான் பல வெற்றிகள் உன்னை வந்து சேரும். அதுபோல இனி ஒவ்வொரு நிலையிலும் உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்குள் இருக்கும் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தொடர்ந்து விடுவாய் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரியென்று நீ நினைத்த பொழுது இனி எந்த நாளும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் எந்த நிலையிலும் என் பிள்ளையின் வாழ்க்கை ஒரு பேரதிசயத்தை நிகழ்த்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு நான் கொடுப்பதிலிருந்து இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை உணர்ந்து விடுவாய். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்வாய். என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனையும் ஏற்றுக்கொண்டு என் பிள்ளை நீ வாழத் தொடங்கி விடுவாய். அத்தனையும் என் பிள்ளைக்கு இனிமேல் கொடுக்கும் இந்த விஷயங்களை எந்த நாளும் உனக்குள் இருந்து உன்னை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மனமுடைவதை நிறுத்து. குழப்பம் என்பது உன்னை சுற்றி இருப்பவர்களால் உனக்கு உருவானது. உன்னிடமிருந்து உனக்கு உருவான விஷயம் கிடையாது. அதனால் யாரையும் எதையும் எப்பொழுதும் முழுமையாக நம்பிவிடக்கூடாது. எது நடக்கிறதோ அதை சரியென்று உணர்ந்து விடவும், எது நல்லபடியாக உன் வாழ்க்கையை மாற்றுகிறதோ அதை உண்மையென்று நீ புரிந்து கொள்ளவும் எப்பொழுதும் தயாராக இருக்க நீ உறுதி செய்துவிடு. எப்பொழுதும் நான் இருக்கும் இந்த நேரம்
இனி உன்னை தேடி வந்து எந்த மனநிலையிலும் உன்னை ஆட்டி படைக்கும் என்பதனை நீ மறக்காதே. நல்லதையே செய்யவும் நல்லதையே புரிந்து கொள்ளவும் நாம் உணரும் இந்த காலம் உனக்கு மிகப்பெரிய நன்மையோடு ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சரியென்று நாம் நினைக்கும் இந்த விஷயங்கள் தவறாகிவிட்டது என்று சொல்லி நீ கலங்காதே. தவறான விஷயங்கள் சில நேரங்களில் சரியாக மாறிவிடும். எதுவென்றாலும் நாம் உணரும்போது இந்த வாழ்க்கையிலும் நமக்கு எல்லா உணர்வுகளும் சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நம்பிக்கை என்ற ஒரு விஷயம் உனக்கு நன்மதிப்பை கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. காலமும் நேரமும் உனக்கு இனிமேல் எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை நீ புரிந்து கொண்டால் இனி என்னவாகும் என்பதனையும் ஏதுவாகும் என்பதனையும் நீ உணர்ந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்துவிட தயாராகும். எதையுமே யோசித்து நாம் கண்கலங்கி நிற்பதை விடுத்து இனி எல்லாவற்றிலும் நீ முழுமையை உணர்ந்து விட தயாராகும். எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை பற்றி சிந்தித்து நீ நம்பிக்கையோடு இருக்க தயாராகிவிடு. இனிமேலும் என் குழந்தைக்கு நான் எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிதலுக்குள் வந்துவிட்டாலே அது போதும். மேலும் மேலும் பல மாற்றங்கள் உனக்கு நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனையும் மறக்காதே. வராகி என்பவள் இனிமேலும் உன்னை தொடரும் இது போன்ற காலங்களில் நான் உனக்கு சொல்லும் எல்லாவற்றையும் நீ சரியாக பின்பற்றி விட்டால் அது போதும். உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை சரியாக நீ தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. முழுமையான ஒரு புரிதலுக்காக அங்கும் இங்குமாக என் பிள்ளை மனதை விட்டது போதும். இனி நடப்பதை எல்லாமும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் இந்த காலத்தில் உன்னிடத்தில் கண்கலங்கி ஒருவர் நின்று விட்டாலோ, உன்னிடத்தில் மனம் வருந்தி ஒருவர் நின்று விட்டாலோ அவர்களுக்கான உதவியை கொடுக்க நீ எப்பொழுதும் தயாராக இருப்பதை நீ உறுதிப்படுத்த வேண்டும். இவர்களுக்காக நீ இருக்கிறாய் என்பதனை எப்பொழுதும் நீ தெளிவுபடுத்த வேண்டும். நான் இருப்பதிலிருந்து உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் என்னவாகும் என்று நாம் புரிந்து கொள்ளும் இந்த நிலையில் இனி எப்பொழுதும் உன்னை தேடி வரும் விஷயங்களில் மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சந்தோஷத்தை உணர்ந்து நாம் எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு வாழ்ந்து நமக்கான நல்லதை முன்னிறுத்தி நாம் நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. இனி என்னவென்றாலும் யாரையும் நினைத்து நாம் வருந்த வேண்டாம். எது நடந்தாலும் யாரையும் யோசித்து நாம் பதற வேண்டாம். நமக்கான ஒரு விஷயம் நமக்கு எப்பொழுதும் நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நமக்கான ஒரு மாற்றம் எந்த இடத்திலும் நம்மை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எது நடந்தாலும் நாமாக இருக்க எப்பொழுதும் கற்றுக்கொள்ள வேண்டும். அவமானப்படும் இடத்தில் மீண்டும் ஒரு முறை அவமானப்பட ஒருபோதும் நீ தயாராக இருந்துவிடக்கூடாது. என்ன நடக்கிறது என்பது எல்லாமும் இனி எப்பொழுதும் உனக்குள்ளிருந்து உனக்கான நன்மதிப்பை கொடுக்கும் அந்த இடத்தில் நின்று இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்துவிட தயாராகிவிடு. நல்லதையே சொல்ல, நல்லதையே உருவாக்க என்று உன்னோடு நான் இருக்க நான் உறுதுணையாக வருவேன். அம்மாவினுடைய வார்த்தைகள் என்றும் பொய்க்காது என்பதனை புரிந்து கொள். உனக்கான அன்பும் அரவணைப்பும் என்று உன்னை தேடி வரும் இந்த நேரம் இனி உன்னை சுற்றிலும் அத்தனை விஷயங்களையும் நான் நடத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கு நான் வருகின்ற இந்த நிலைகளில் உன்னை தேடி வரும் ஒவ்வொன்றிலும் நான் உன்னை உருவாக்குவேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்லதையே சொல்லவும் நல்லதையே உருவாக்கவும் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள். என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.